ஸ்பேஸில் ஒரு மெய்யழகன் அப்படிதான் நான் இந்த இங்கிலீஷ் படத்தை சொல்லலாம். அந்த படத்தோட பேர் என்னன்னா ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு நோவலை பேஸ் பண்ணி வந்த ஒரு படம் தான். ஸ்பேஸ்ல திடீர்னு ஒருத்தன் வந்து தூங்கி முழிப்பான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அவன் எதுக்கு வந்திருக்கான், என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கான்னு எல்லாத்தையும் மறந்துடுவான். பட் அதை வந்து ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் அவன் பர்பஸை கண்டுபிடிச்சு, அது இல்லாம அங்க ஒரு ஏலியனை பார்ப்பான். அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு பேஸ் பண்ண ஒரு படமா தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியை நான் பார்க்குறேன். ஆக்சுவலா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்துல இருக்கிற ஒரு எமோஷனல் வேரி தான். நம்ம ஹீரோக்கும் அந்த ஏலியனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை சூப்பரா பண்ணிருப்பாங்க. எமோஷனலா சூப்பரா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து விஷுவலா ஸ்டன்னிங் தான். கண்டிப்பா உங்க ஊர்ல ஐமேக்ஸ் இருந்தா கண்டிப்பா போய் பாருங்க. ஐமேக்ஸ் ஒர்த்தியான ஒரு படம் தான் சொல்ல முடியும். அதை தாண்டி வந்து பர்ஃபார்மன்ஸா சூப்பரா இருக்கும். சயின்ஸை ரொம்ப சிம்பிளா காட்டியிருப்பாங்க. எதுவும் நம்ம வந்து கஷ்டப்படுத்தலாம் தேவையில்ல. ஈஸியா நம்மளுக்கு புரியுற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் இந்த படத்துல பார்க்குறேன். அதை தாண்டி இந்த படம் வந்து மைனஸ்ன்னு சொன்னா கொஞ்சம் லேக் இருக்கு. கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்சாட்டா கிறிஸ்பா பண்ணியிருக்கலாம். அந்த ஸ்பேஸுமே இருந்துரு. பட் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணுறதால சில இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை தாண்டி ஒரு கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்குற ஒரு மஸ்ட் வாட்ச் படம் தான். உங்களுக்கு இன்டர்ஸ்டெல்லார் மார்ட்டின்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமா படம் வந்து தமிழ் டப் பண்ணியும் விட்டுருக்காங்க. கண்டிப்பா போய் பாருங்க. ஒருத்த ஒரு மணி தான் சொல்ல முடியும். நீங்க ஆல்ரெடி பார்த்தா உங்க வீச வந்து பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. பாய்.